அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய நாளில் நமக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்குதுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை தெளிப்பதன் மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம 10 ரூபாய் கொடுத்தாவது நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறுமை நிலை நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும் என்பது குறித்து நம்ம சேனலில் காலையில் ஒரு பதிவு போட்டிருக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம சேனலில் எப்போதுமே சில விசேஷமான நாட்கள் திதிகள் எல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போடுறது வழக்கம் இல்லையா? அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்கிறதுனால அது ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துற மாதிரி இருக்கும். அந்த பொருள் எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால் நம்ம முன்கூட்டியே வீடியோ போட்டால் கண்டிப்பாக அவங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்கங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே வீடியோ போட்டுட்டேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். மேலும் அதில் கையில் எழுத வேண்டிய ஒரு நம்பர் குறித்தும் சொல்லியிருப்பேன். அவசியம் பார்த்து அதை பயன்படுத்துங்க. இன்றோட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் தவிடு பொடியாகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போது இந்த பதிவை பார்க்கலாம். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும், கவலைகளும், நோய்களும், கடன்களும் இருக்கும். அதெல்லாம் தீர்வதற்காக நம்ம எத்தனையோ வழிபாடு செய்வோம், பரிகாரம் செய்வோம். ஒரு சிலருக்கு கர்ம வினைகள் குறைவாக இருந்துச்சுங்கும் போது சீக்கிரமாக ரிசல்ட் கிடச்சிரும். ஒவ்வொருத்தங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நமக்கு பரிகாரங்கள் சில சமயங்களில் தள்ளி போனாலும் கூட ஒரு சில விசேஷமான நாட்களில் நம்ம செய்யும்போது அந்த பிரச்சனை இருந்த சோடே தெரியாமல் காணாமல் போகும். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாளும் நேரமும் இருக்குது. யார் ஒருத்தங்களுக்கு இந்த போல் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் அவசியமாக இந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நாள், அப்படி என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 26ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 10ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. பொதுவாக செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மதியம் 2:22 நமக்கு சதுர்த்தி திதியானது தொடங்குது. இது நாளை மதியம் 3:52 வரைக்கும் இருக்குது. இந்த சதுர்த்தி திதி இந்த நேரத்தில் தொடங்கினாலும் நாளைக்கு தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் செய்வோம். அதில் உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் வேண்டாம். இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையோட விநாயகர் பெருமான் அவதரித்து இந்த சதுர்த்தி திதியும் வரதுனால இந்த செவ்வாய் ஓரை இந்த சதுர்த்தி திதி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். மேலும் இதில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, 8-8 அப்படிங்கிற சேர்க்கை இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. எப்போவுமே செவ்வாய் வாரங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். இப்போ நான் சொன்ன இந்த டைம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியும் இணைஞ்சு வருது. அது கூட இந்த 8-8 சேர்க்கை வருது. 8 மணிலேருந்து 8:59 வரைக்கும் இது இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு இது போல் தேதியிலையும் மாதத்துலேயும் நீ டைரெக்டாக நமக்கு இந்த 8-8 வரணும் அப்படிங்கும்போது நம்ம அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் காத்திருக்கணும். அதனால தான் நேற்று நைட்டே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது ஒரு கடைசி வாய்ப்பு. முடிஞ்ச அளவுக்கு காலையில் இந்த டைமுக்குள்ளார நீங்கள் 8 முறை ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா இரவாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் காலையில் சொல்லாமல் விட்டுருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து அதில் வரக்கூடிய அந்த ஒரு வரியை கூட நீங்கள் இரவு வரக்கூடிய இந்த நேரத்தில் 8 முறை சொல்கிறது நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த பரிகாரத்தை மட்டுமாவது நீங்கள் செய்யுங்க. இப்போ எல்லா சிறப்பும் சேர்ந்துருக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்தில் சரியாக இந்த 59 நிமிஷத்தில் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு தேவைப்படுது. இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகம் வேண்டாம். மேலும் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். கரெக்டாக இந்த டைமிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியல, எங்களால் எவ்வளோதான் ட்ரை பண்ணி முடியலன்னு நினைக்கிறவங்க மட்டும் இரவு தூங்கிறதுக்குள்ளார செஞ்சு பலனடையுங்க. சரி,
இப்போ 9 மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 9ங்கிற எண் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரியது. அதனால தான் இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம். மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 9 சேர்க்கையும் இருக்குது. செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் 9ங்கும் போது இங்கே ஒரு 9. அடுத்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2025வது வருஷம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 9. அதனால் இந்த சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்போது வீட்டில் இருக்கிற மிளகு ஒரு 9 எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. இப்போ வீட்டுக்கு வெளியில் நின்னாலும் சரி, இல்லை உள்ளே நின்றுக்கிட்டிங்கனாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். மொட்டை மாடி கொல்லைப்புறம் எங்கே வேணாலும் நின்றுக்கலாம். கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கணும். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 9 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 9 முறை சுற்றிக்கோங்க. என்னுடைய கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள் எல்லாம் இன்றோட நீங்கணும்னு மனதார விநாயகப் பெருமானை, முருகப்பெருமானை, உங்களுடைய குலதெய்வத்தை, செவ்வாய் பகவானை எல்லாரையும் வேண்டிக்கிட்டு இது போல் வந்துட்டு நீங்கள் சுற்றிடுங்க. சுற்றிட்டு இப்போ காலியான ஏதாவது மண்ணகல் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த மண்ணகலில் இந்த 9 மிளகையும் போட்டு ஒரு 2 கற்பூரத்தை போட்டு நீங்கள் அதை வந்து ஏற்றி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரமானது எரிய இந்த மிளகு வந்து வெடிக்க தொடங்கும். இப்போ நீங்கள் அங்கேருந்து நகராதீங்க, கொஞ்சம் தள்ளி நின்று இந்த மிளகு வெடிக்கிறத அப்படியே வந்து வேடிக்கை பாருங்கள். இது வெடிக்க உங்களுடைய கஷ்டங்களும் கடன்களும் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து நல்லா இருக்கிறேன், ஆனால் என்னுடைய கணவருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நிறையா இருக்குது, அவர் ஏதாவது ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் அவருக்கு வந்து சுற்றி போடுங்க. அவர் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய இடது கையில் மிளகு வச்சுட்டு நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு சுற்றி போடுங்க. இப்போ அவருக்கு அவரே சுற்றிக்கிறது விருப்பம்தான், பரிகாரமெல்லாம் நம்பிக்கையோடு செய்வார்னா அவர் கையிலே கொடுத்துருங்க. அவரே பண்ணிக்கிட்டோம். அவர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பல் படுவாருன்னா நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. இப்போது உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, கணவருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு 9 மிளகு எடுத்து உங்களுக்கு நீங்களே பண்ணிவிட்டு இந்த அகலில் வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது உங்கள் கணவர் இதே மாதிரி நிற்க வச்சுட்டு வேறு 9 மிளகு நீங்கள் எடுத்து இது போல் வந்து சுற்றிடுங்க. சுற்றிட்டு இப்போ 2 பேர்த்தோட மிளகையும் ஒரே மண்ணகல்லே போட்டுக்கோங்க. இன்னும் 2 கற்பூரம் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு எரிய வச்சுருங்க. அது எரியும் போது உங்கள் கணவரையும் அங்கேயே ஒரு நிமிஷம் நின்று இது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அவரும் பார்க்கட்டும், சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் போயிட்டு உங்களுடைய முகம், கை, கால் இதெல்லாமே வந்து கழுவிக்கலாம். ஒரு சிலருக்கு இது போல் மிளகு பரிகாரம் சொல்லும்போது உள்ளே எரிக்கணுமா வெளியில் எரிக்கணுமான்னு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. இது வந்து உங்களுடைய விருப்பந்தாங்க. இப்போ வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படியில் எரிக்கலாம், கேட்டுக்கிட்ட எரிக்கலாம், மொட்டை மாடியில் எரிக்கலாம், எங்களுக்கு வசதி இருக்குது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியிலேயே வந்து இதையை எரிச்சிருங்க. இல்லைங்க எல்லோரும் வித்தியாசமாக பார்ப்பாங்க, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா பேசாமல் ஹால்லேயே வச்சு எரிச்சிட்டு இப்போ அந்த விளக்கில் இருக்கிற அந்த எரிஞ்சு போன துகள்களை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம். இல்லைன்னா சிங்கில் அப்படியே வந்துட்டு தண்ணி திரி விட்டு கழுவி விட்டுட்டு அந்த விளக்கை வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது எரிக்கக்கூடிய பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே இது போல் மிளகு பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் கூட இந்த 8 சேர்க்கை, 9 சேர்க்கை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, இது கூட விநாயகர் சதுர்த்தியினுடைய அந்த தீதி, இது எல்லாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.